நான் போறேன். இல்ல ச்சே, இப்படியுமா ஒரு கனவு வரணும்? ஐயா என்னையா எதையும் பார்த்து பயந்துட்டியான்னு ஏன் இப்படி கத்துன? அது வந்து நம்ம நர்மதால. சொல்லுயா, அவளுக்கு என்ன சொல்லு. ஆமா, அது வந்து அவ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டம்மா. ஐயோ, ரத்த வெள்ளத்துல கடந்தா, எனக்கு கொலையா நடுங்கி போச்சுமா. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். வந்துட்டான் சொல்றதுக்கு. அவளா சாவா? அவ நம்ம எல்லாரையும் சாவடிக்காம விடமாட்டா போல இருக்குது. இந்த லட்சணத்துல பொண்டாட்டி மேல என்ன பாசம், என்ன கரிசனம்? ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாவமா. அட, இவன் கிட்ட என்னத்தை தான் நான் சொல்லி புரிய வைக்கிறது? கடவுளே, அட கடவுளே. டேய், உன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குடா. என்னது பேயா? டேய் அமைதியா இருடா, கத்தாதடா. கத்தி கத்தி ஊரை கூட்டுறன்ற பேர்ல பேய கூப்பிட்டு என் மேல விட்டுடாதடா. படுபாவி வாய மூடுடா. என்னமா சொல்ற? அடே ஆமாடா, நீ அவகிட்ட எப்பவும் போலவே இரு, ஒன்னத்தையும் காமிச்சிக்காத சரியா? அவளுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோன்னு ஒரு சில நேரத்துல தெரிய மாட்டேங்குதுடா. எல்லாம் அந்த பேய் அவளை ஆட்டி வைக்கிறது போல இருக்கு. அதனால நீ ஊரோட பழச்சிக்கடா. எப்பவுமே நீதான் அவ கூட தனியா இருக்கிற சூழ்நிலை. அதனால நீதான் பத்திரமா இருந்துக்கணும்டா. நாங்களாவது கும்பல் அவகிட்ட இருப்போம், ஆனா ராத்திரி நீதான் அவ கூட தூங்குற. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கடா தங்கம். ஐயோ, எனக்கு கொயமா இருக்கே, நான் என்னத்த பண்ணுவேன்? பாம்புனாலே படையா நடக்கும், பேயன்னா தொடையில நடங்குது. நானே வருவேன் இங்கும் அங்கும். உமாக்கு ஃபோன் பண்ணுவோமா? எதுவும் நினைக்க மாட்டாளே. எல்லாம் நிச்சயத்துக்கு முன்னாடியே ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன, கல்யாணமே நெருங்குது, என்ன நினைக்க போறா? ஒரு ஃபோன் பண்ணி தான் பார்ப்போம். அப்பாடா, ரூமுக்குள்ள வந்துட்டோம். வெளியே ஏதாவது ஒரு தொந்தரவு, அம்மா நொய்யன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இங்கன்னா யாருக்கும் ஃபோன் பேசுறது கூட தெரியாது. எவ்வளவு நேரம் வேணாலும் நிம்மதியா பேசிட்டு இருக்கலாம். இந்த அம்மா வேற குறுக்கு வழின்னு போய் படுத்துட்டா. பொழுதே போக மாட்டேங்குது. நம்மளும் போய் தூங்கலான்னு பார்த்தா எழுந்ததே 11:30 மணிக்கு தான். அப்புறம் எங்க இருந்து தூக்கம் வர்றது? என்ன பண்ணலாம்? அன்னைக்கிட்ட போய் எதுவும் பேசுவோமோ? ஏதாவது அவங்கள சீண்டி வம்பிழுக்கலாமா? வேண்டாம். கல்யாணம் ஆக போது இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்றவா. நம்ம உடம்பு வளைஞ்சு வேலை செய்யற உடம்பா? ஐயோ, எனக்கு வேற வேர்த்து கொட்டிடும். நான் வேலை செய்ய மாட்டேனப்பா. அப்படியே ஏதாவது யோசிச்சுட்டே படுத்துருவோம். ஹலோ, யாரு? என்ன யாருன்னு கேக்குற? என்னோட நம்பர் உங்ககிட்ட இல்லையோ? ஏய், யார் நீ? முதல்ல எடுத்துட்டு போய் நீ வா போங்க. நானே நீ வச்ச வேலை காலா? ஒழுங்கா பேசு, இல்ல போன வையே. ஐயோ, அது உமா நான் தான் கணேஷ் பேசுறேன். கணேஷா? எந்த கணேஷ? உமா, நான் உனக்கு உங்க வீட்டுல பார்த்து வச்ச மாப்பிள்ளை கணேஷ். அச்சச்சோ, நீங்களா? ஐயோ சாரிங்க, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல, அதான் எனக்கு தெரியல. ஏதோ நினைச்சுக்காதீங்க. சரி பரவாயில்ல, நீ தெரியாம தானே பேசின, நான் ஒன்னும் எடுத்துக்கல. இனிமே இந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கணும்னா இதான் என் நம்பர், இதை சேவ் பண்ணி வச்சுக்கோ. சோ தட் நம்ம பேசவும் நல்லா ஈஸியா இருக்கும் ஃபர்தரா. சரிங்க. உமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிக்காம தான் கல்யாணம் இது வரைக்கும் வந்திருக்கா? தெரியும்ல, இன்னும் 25 நாள்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அடியே உமா, என்னடி பண்ற? இங்க வா. இதோ வரேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் கால் பண்ணட்டா? சரி, அப்புறம் பேசுவோம். ஆனா எப்ப? அது நைட் நானே கூப்பிடவா? நமக்கும் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தாச்சு. சந்தோஷம் தான். காமாட்சி, ஓ காமாட்சி, இருங்கக்கா, அதோ வாரேன். அடடே வாங்கக்கா, வாங்க இப்படி உட்காருங்க, பாய் போடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதானே, நம்ம வீடு தானே, நாங்க என்ன விருந்தாளியா பாய் போடுறதுக்கு? இடம்லாம் நல்லா சுத்தமா தானே இருக்கு, இப்படியே உட்காருவோம். இப்ப யாருடி உன் வீடு இல்லைன்னது? உன் வீடுதான். சரி வா உட்காருவா. காமாட்சி, என் நாத்துனா ஊர்ல இருந்து வரலாம். ஒரு 20 நாட்டுக்கோழி முட்டை இருக்கான்னு எங்க அத்தை கேட்டுட்டு வர சொன்னாங்க. 20 இருக்காதேக்கா, நேத்துதான் முனியாண்டி வந்து வாங்கின்னு போனா. சரி, ஒரு 12 13 இருக்கும், எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு முட்டை வைக்கும்ல, அதையும் நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான் வேணும். நீ 20ஆவே சேர்த்து கொடுத்துட்டேன்னு. அப்ப சரிக்கா.
ம் 4 முடி இருந்தாலும் தொல்லை இல்லைனாலும் தொல்லைங்கிற மாதிரி அவ இருந்தா ஏதாவது ஒன்று பேசி திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பா. இப்ப பாருங்க அவ இல்லைனாலும் ஏதோ வெறுப்பா இருக்கு. ம் ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் அந்த வருத்தம் தான். ராத்திரி எல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கே பயமா இருக்கு அந்த இடத்துக்கு போனதை நினைச்சு. ம் கட்ட கிடக்குது கழுதுன்னு போகாம இருந்திருக்கலாம் போல இருக்கு. போய் இப்படி கஷ்டத்தை தேடிட்டு வந்துட்டோம். இதுல வேற பாவம் அவளுக்கு வேற இந்த வேதனை. அவளுக்கு இருக்கிற வேதனையை விட மத்தவங்க எல்லாருக்கும் பயந்தானே கிளம்பி போய் கிடக்கு. அதுதானே எனக்கும் கவலை. ஐயோ இருட்டுல பாத்ரூம் போக கூட பயமா இருக்கு. எங்க ஏதாவது வந்து நிக்குமோன்னு. ம் பேய கண்ணால பார்த்தோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆமா, இதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த பேயை துரத்திட்டு நம்ம 4 முடியை நம்ம திரும்ப மீட் எடுக்கணும். நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சாமியா இல்ல சாமியாரா? இல்ல இல்ல ஏதாவது யோசிப்போம். ஐயையோ, அது என்னது? என்னன்னு யாரு பார்த்தா? மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி போச்சு. ஐயோ இது என்னது? இது கால கொடுமையா இருக்கே. எனக்கு என்னமோ அதை பார்க்க 4 முடி மாதிரி தான் தெரிஞ்சது. ஐயோ கடவுள் தூணுலயே இருப்பா துரும்புலயே இருப்பான்னு சொல்லுவாங்க. இங்க என்னடா பேய் தூணுக்குள்ள தூணுக்கும் மறைஞ்சிட்டு ஓடுது. அப்ப நம்ம எல்லாரையும் பேய் சுத்துதா?